பெண் குழந்தையை தூக்கி பாறையில் வீசும்போது கைகளில் சங்கு சக்கரத்தோடு விஸ்வரூபம் கொண்ட சக்தியோ கம்சன் முன் வந்து நிற்கிறாள். மேலும் உன்னை அழிப்பதற்கு என் அண்ணன் தோன்றிவிட்டான் என்று கூறி மறைகிறாள். மேலும் அங்கிருந்து மறைந்த மாய சக்தியோ அக்காலத்தில் வேப்புமர காடாக இருந்த பெரியபாளையம் என்னும் ஊரில் உள்ள புற்றில் தவம் செய்ய தொடங்குகிறாள். காலங்கள் பல செல்கின்றது. ஒரு நாள் ஆந்திர மாநிலத்திலிருந்து சென்னைக்கு வளையல் விற்க வந்த வளையல் வியாபாரியோ சென்னையில் வளையல் விற்றுவிட்டு மீண்டும் ஆந்திர மாநிலத்திற்கு நடந்து செல்கையில் அக்காலத்தில் வேப்பங்காடாக இருந்த பெரியபாளையத்தில் சற்று ஓய்வெடுக்கலாம் என்று முடிவு செய்கிறார். மேலும் அவர் அங்கிருந்த வேப்ப மரத்தடியில் வளையல் மூட்டையை வைத்துவிட்டு நன்றாக உறங்கி விடுகிறார். சிறிது நேரத்தில் கண்விழித்து பார்த்த வளையல் வியாபாரியோ தான் வைத்திருந்த இடத்தில் வளையல் மூட்டையை காணவில்லையே என்று அதிர்ச்சி அடைகிறார். மேலும் அவர் தன் வளையல்